வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் அத்தியாயம் 43. தாரகாசுரனின் முடிவு. வடிவேலன் தம் கையில் மகாமேருவுக்கு நிகரான வில்லை எடுத்து அதில் நாணேற்றி அந்த கயிற்றின் சப்தத்தினாலேயே 10 திக்குகளையும் பிரம்மலோகம் முதல் பாதாளம் லோகம் வரையிலுள்ள சகல உலகங்களையும் காதடைக்கும்படி செய்தார். பிறகு தாரகனுடைய அம்புமாரிகளை ஒரு நொடி பொழுதில் அடக்கிவிட்டு ரதத்தில் இருந்த வண்ணமே அதன் வேகத்திற்கு ஏற்ப கிருகிரு என்று சுற்றி சுழன்றார். அப்பொழுது அந்த யுத்த காட்சியை காண வந்திருந்த யக்ஷர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் ஆகியவர்களால் வானவெளி எங்கும் இடைவெளியின்றி நிரப்பப்பட்டிருந்தது. அச்சமயத்தில் முருகப்பெருமானுக்கும் தாரகாசுரனுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தமானது ஈடிணையற்றதாகவும் உவமை கூற முடியாததாகவும் அதிபயங்கரமாகவும் மெய்சிலிருக்கும்படியாகவும் கணக்கில்லாத கூட்டம் நிரம்பியதாகவும் தோற்றமளித்தது. அவ்விருவருக்கே உரிதான அந்த யுத்தத்தில் யாருக்குமே வெற்றியோ தோல்வியோ ஏற்படவில்லை. முருகப்பெருமான் வெற்றியடையும் சமயங்களிலெல்லாம் தேவர்கள் அவரை புகழ்ந்து வணங்கினார்கள். வான வீதியில் நிரம்பியிருந்த சித்தர், கந்தர்வர், கிண்ணர் ஆகிய அனைவரும் அவர் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். ஆனால் அடுத்த தடவையில் தாரகாசுரன் வெற்றி அடைந்த போது அவனை சேர்ந்த அசுரர்கள் அனைவரும் அவனை பலவாறாகவும் புகழ்ந்து கொண்டாடி ஆனந்த கூத்தாடினார்கள். இவ்வாறாகவே இரு திறத்தாருக்கும் வெற்றி தோல்வியின்றி யுத்தம் தொடர்ந்து நீடித்தது. சண்முகப் பெருமான் விரைவிலேயே உலகம் அனைத்தையும் அழித்துவிடும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் பாலகனாகிய அவர் விளையாட்டுத்தனமாகவே தாரகாசுரனை எதிர்த்து போரிட விரும்பினார். அவரால் அறுத்து துண்டிக்கப்பட்ட துதிக்கையும் தந்தங்களும் தாரகாசுரனுக்கு இப்பொழுது மறுபடியும் முளைத்து விட்டன. அதை கண்ணுற்ற ஸ்கந்தர் அதிக கோபம் கொண்டு அவனுடைய கொம்புகளையும் துதிக்கையையும் மறுபடியும் அறுத்தெறிந்து விட்டார். ஆனால் அப்படி அறுக்க அவை திரும்ப அவனிடத்தில் தோன்றிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது தாரகன் தன் மாயைகளினால் முருகரை வென்றுவிடக் கருதினான். சண்முகர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவன் ஒரு கண நேரத்துக்குள் தன் ரதத்துடன் கிரௌஞ்ச மலையினுள் நுழைந்து மறைந்து விட்டான். அங்கே அவன் கிரௌஞ்ச மலையுடன் சேர்ந்து கொண்டு பலவிதமான மாயைகளை செய்ய ஆரம்பித்தான். உடனே அந்த கிரௌஞ்சனானவன் இரும்பு, வெள்ளி, பொன் ஆகியவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட 3 நகரங்களாக மாறினான். தாரகாசுரனோ அம்மூன்று பட்டணங்களிலும் வித்யுமாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் எனும் பெயர்களை கொன்ற 3 திரிபுர அசுரர்களாக உருவம் எடுத்தான். அதை கண்டதும் சிவகுமாரன் திரிபுர சம்ஹாரம் செய்த பரமசிவனாக மாறியும் பூமியே ரதமாக கொண்டும் தன் புன்சிரிப்பின் மூலமாகவே அப்பட்டினங்களை எரித்து சாம்பலாக்கினார். அது மிகுந்த விரோதமான செய்கையாய் ஆகும். உடனே கிரௌஞ்ச மலையானது மேகமாக மாறிவிட்டது. அதில் கர்ஜித்து முழங்கும் இடியாக தாரகன் உருமாறினார். அதை கண்ட சண்முகர் பெரும் காற்றாக உருமாறி அந்த இடிகளை அழித்து சின்னா பின்னப்படுத்தினார். உடனே கிரௌஞ்சன் ஒரு ஆழ்கடலாக மாற தாரகாசுரன் வடவாக்கினி நெருப்பாக மாறி உலகங்களை எல்லாம் வாட்டி தகித்தான். முருகரோ அந்த கடலில் உள்ள தண்ணீரை எல்லாம் தம் உள்ளங்கையில் ஏந்தி விளையாட்டாகவே குடித்து விட்டார். உடனே கிரௌஞ்ச மலை பூமியை சுற்றி உள்ள லோகாலோக பர்வதமாக மாறியது. தாரகனோ மற்றும் ஒரு இருட்டு உலகமாக மாறினான். உடனே பார்வதி குமாரன் கோடி சூரியன் பிரகாசமாக தோன்றி தம் அற்புத சக்தியினால் அந்த இருள் அனைத்தையும் விழுங்கி ஒளி வீசி பிரகாசித்தார். அதன் பிறகு ஹிமயம், நிஷதம், விந்தியம், மால்யவான், பாரியாத்ரக்கன், கந்தமாதனன், ஹாகீரியான மேகக்கூட்டம் ஆகிய 7 மலைகளாக கிரௌஞ்சன் உருமாறினான். அசுர அரக்கனான தாரகாசுரனும் தன்னுடைய மாயாசக்தியினால் ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புஷ்பந்தம், சார்வபௌமம், சுப்ரதீகம் என்னும் திக்கு யானைகளாக வடிவம் எடுத்தான். அப்பொழுது அந்த அசுரன் முருகப்பெருமானை மயக்கச் செய்து பெருத்த இன்னல்களை விளைவித்தான். மகா சக்தி வாய்ந்த சண்முகவரும் விரைவில் வஜ்ராயுதத்தை எடுத்து 7 மலைகளையும் உடைத்து சின்னாபின்னப்படுத்தி திக்கஜங்களாக உருமாறியிருந்த தாரகாசுரனையும் போர்க்களத்தில் துரிதமாக விரட்டினார். அதன் பிறகு அவ்விரு அசுரர்களும் கொடூரமான அக்னிவாயு முதலி ஆகிய உருவங்களை எடுத்து கொண்டார்கள். சண்முகரை அந்த உருவங்களை எல்லாம் கால்நொடி பொழுத்திற்குள் இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட்டார். அதன் பிறகு கிரௌஞ்சன் கோடி காலாக்னியாகவும் தாரகன் 1000 பிரளய கால சூரியர்கள் போலவும் உருமாறி
சிவகுமாரனை வாட்டி வதைக்க முயன்றார்கள். அவ்விருவரின் அற்புத காந்தியால் 3 உலகங்களும் 10 திக்குகளும் பளிச்சென்று ஒளி வீசித்து. பூலோகம் முழுவதும் நடுங்கின, ஆட்டம் கண்டது. கடல்கள் அனைத்தும் பொங்கி பொறுமின. அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் சாரணர்களும் பயந்து நடுங்கி கதி கலங்கினார்கள். கணாதிபர்களோ அச்சமடைந்த திக்குகள் தோறும் ஓடிச் சென்றார்கள். அக்காட்சிகளை கண்ணுற்ற முருகப்பெருமானோ இனியும் தாமதிப்பதில்லை என்று கருதி தமது கையில் இருந்த சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை எடுத்து மாயாவிகளான தாரகன், கிரௌஞ்சன் ஆகிய இருவரின் உயிர்களையும் குடிக்கும் விதமாக அதி ஆவேசத்தோடு பிரயோகித்தார். அந்த வேலாயுதமும் ஒரு நொடி பொழுதற்குள் வானத்தில் எழும்பி சென்று தன்னுடைய பிரகாசமான காந்தியால் 10 திக்குகளையும் ஒளி வீசச் செய்து பிரளய காலாக்னியின் நாக்கு போல 3 உலகங்களையும் கொண்டும் தீப்பொறிகளை உமிழ்ந்து கொண்டும் மணிகள், சாமரங்கள் ஆகியவற்றினால் அலங்கரிக்கப்பட்டும் பிரளய காலத்து பல கோடை கணக்கான மேகக்கூட்டங்களின் இடி முழக்கத்தின் பேரொளியை எழுப்பியது. யுத்தத்தை காண வந்த சகல தேவர்களின் மனதில் கொண்டிருக்கும் அச்சத்தை தவிர்க்கக்கூடிய அந்த வேலாயுதம் தாரகாசுரனின் கற்பாறை போன்ற இறுகிய மார்பையும் கிரௌஞ்ச மலையையும் அரை நொடி பொழுதிற்குள் பிளந்து கொன்ற அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சகல விதமான மாயைகளையும் வெகு விரைவில் அழித்து யுத்த களத்தில் மாண்டு போனவர்களை தவிர எஞ்சி நின்ற அவனுடைய சேனைகளை எல்லாம் ஒரு நொடி பொழுதிற்குள் சின்னாபின்னப்படுத்திவிட்டது. இவ்வாறாக அசுரப்படையினரை அழித்தவரும் மிகுந்த வீர சாகசம் நிறைந்தவருமான சண்முகப் பெருமான் கிரௌஞ்ச மலையினுள் அசுரனுடைய மாயினால் மயங்கி கிடந்த வீரபாகு முதலான வீரர்கள் அனைவரையும் வெகு விரைவில் வெளியே அழைத்து வந்து சேர்த்தார். அவ்வீரர்களோ உறக்கத்திலிருந்து கண்விழித்தவர்களைப் போல தங்கள் சுய உணர்வுகளை பெற்று ஒரு கண நேரத்திற்குள் தங்கள் வழக்கமான சுபாவங்களை பெற்றுவிட்டார்கள். தாரகாசுரன், கிரௌஞ்சன் ஆகிய இவ்விரு அசுரர்களின் மிக திவ்யமான சமஹார சரித்திரத்தை குறிப்பிட்டு கூறும் இந்த அத்தியாயத்தை நாள்தோறும் பக்தி ஸ்ரத்தையோடு எவன் ஒருவன் படிக்கிறானோ அல்லது செவிக்குளிர கேட்கிறானோ அந்த புண்ணியசீலனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய விரோதிகளாக இருப்பவர்கள் அஞ்சி ஓடி விடுவார்கள். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் இந்த அத்தியாயத்தை கேட்டதன் வகைமையினாலேயே மிகுந்த வீரதீரர்களான ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், அதிமூர்க்கத்தனம் வாய்ந்த சோமகன் ஆகியவர்களை போரிட்டு வென்றான். வெல்லவனாத பல விரோதிகளை பலராமனும் கொடூரத்தன்மை வாய்ந்த பல அசுரர்களை தேவேந்திரனும் போரில் வென்றார்கள். சிவஸ்வரூபியும் உமாபுத்திரருமான முருகப்பெருமானோ தேவர்கள், தவசீலர்கள், மனிதர்கள் ஆகியவர்களின் நன்மைக்காக மகாதுஷ்டனான தாரகாசுரன், மிகுந்த மாயாவியான கிரௌஞ்சன் என்னும் இவர்கள் போன்ற பல கொடிய அசுரர்களை விளையாட்டாகவே போரிட்டு வென்றவர். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா.